இந்த நேரத்திற்கான மிக முக்கிய செய்தி, ஏன் இந்த நாளுக்கான மிக முக்கிய செய்தி என்றே சொல்லலாம். ஏழை எளிய மக்களுக்கான ஒரு இனிப்பு செய்தி. 86,000 ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்கப்படுகிறது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு இதுவரை 12.29 லட்சம் பேர் இதன் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்ற கூடுதல் தகவலும் இணைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து கூடுதல் தகவல்களுடன் குமுதம் மூத்த தலைமை செய்தியாளர் சிவா தரும் உடனடி விரிவான தகவல்களை கேட்கலாம். 86,000 ஏழை எளிய மக்களுக்கு பட்டா, முதலமைச்சர் அறிவிப்பு, இனிப்பான செய்தி. உங்களின் செய்தி என்ன சிவா? மோகன்ராஜ், ஏழை எளிய மக்களினுடைய 63 ஆண்டு கால பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில ஒரு அறிவிப்பு தான் இந்த தினம் அமைச்சரவை கூட்டத்தின் வாயிலாக முன்வைக்கப்பட்டது. அந்த அறிவிப்பை மிகவும் ஒரு பெருமை வாய்ந்த ஒரு தருணம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல அதை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக சென்னை மட்டுமல்லாமல் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களான பெல்ட் ஏரியாக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய பகுதிகளில் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் வசித்து வரக்கூடிய சுமார் 29,187 பேர் இருக்கிறார்கள். அதுல குறிப்பாக மதுரை, நெல்லை உள்ளிட்ட மாநகராட்சிகள், நகராட்சிகள், மாவட்ட தலைநகர பகுதிகளில் 57,084 பேர் என மொத்தமாக 86,000 ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்க இன்றைய தினம் அமைச்சரவை கூட்டத்துல ஒப்புதல் வழங்கி இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமையாக தெரிவித்திருக்கிறார். 6 மாதங்களில் இதனை செய்து முடிக்க வேண்டும் என்று 2 குழுக்களை அமைத்திருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தின் மூலமாக குறிப்பிட்டிருக்கிறார். திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு, அதாவது மக்களுக்கான அரசாக இது பொறுப்பேற்ற பிறகு இதுவரை 12,29,372 பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதனையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதமாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல குறிப்பிட்டிருக்கின்றார். மோகன்ராஜ், நிச்சயமாக மருத்துவ மாணவர்களுக்கான கல்வி கடன் சமீபத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து மிக முக்கியமான மகிழ்ச்சி செய்தியாக ஏழை எளிய மக்களுக்கான இந்த 86,000 இலவச பட்டா என்ற அறிவிப்பு. நன்றி சிவா, உங்கள் ஆய்வறிக்கைக்கும் இனிப்பு தகவலுக்கும் நன்றி.